பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்களிடத்துல நான் என்ன வார்த்தைகள் பேசலான்னு வந்திருக்குன்னா, தேவனுடைய வசனத்தை வச்சு நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். நீதிமொழிகள் 20:11 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையில் தெரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம செயல்கள் எப்படி இருக்குதோ அதுதான் நம்மளை டிஃபைன் பண்ணும். அதாவது நம்மளோட கேரக்டர் டிஃபைன் பண்ணும். லைக் நடக்கை எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம யார் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நல்ல செயல்களை செய்யணும். இப்போ நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு முன்னால் அது யார்கிட்ட ஒப்புவிக்கணும்னா கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கணும். இதே நீதிமொழிகள் 16:3 சொல்லியிருப்பாங்க, கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். உங்களுடைய என்னென்ன செய்கிறீங்களோ, நல்ல செயல்கள் செய்கிறீர்களோ அதை கர்த்தர்கிட்ட ஒப்புவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செயல்களை செய்யணும். அந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் யோசனைகள் உறுதிப்படும் சொல்லிட்டு அந்த வசனம் அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன நல்ல செயல்கள் செய்கிறீங்களோ அந்த செயல்களை ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட ஜெபம் மூலியமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அதோட வெற்றி கிடைக்கும். நன்றி.